அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் டும் பாப்பா ஓமேகாட் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது நான் உங்கள் வீடியோ கிரியேஷன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா A level 3D வீடியோ எடிட்டிங்கை எப்படி Alchemosல மேக் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இன்னொன்று மறந்துட்டேன், எந்த ஊர்லேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே கோயில் மணிக்கில் கிளிக் பண்ணிட்டு போங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம இப்போ அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சுருக்க Alchemos லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நான் நியூ வெர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துங்க. ப்ளஸ்க்கு குறி கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா 4:5 ரேஷியோ கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து உள்ளே போங்க. இதில் வந்து ஒரு 3 இமேஜ் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்டை ஆட் பண்ணுவோம். அதுக்காக நான் இப்போ பேக்ரவுண்டை ப்ளஸ் கொடுத்து இமேஜில் போய் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன். பேசிக்காக அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் நான் இது இப்படி பண்ணு அதெல்லாம் சொல்ல, அதை ஸ்ட்ரெயிட்டாக நான் எடுத்துக்கிறேன். இதோட கொடுத்துட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறோம். இன்னொரு இமேஜ் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட் மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் எடுத்துங்க. எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டவுட் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இது இப்படி வச்சிட்டிங்களா? அடுத்து வந்து அந்த பொண்ணு இமேஜ் ஆட் பண்ணுறோம். பொண்ணு இமேஜும் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துங்க. இது வந்து ஒரு சைஸ் வந்து எவ்வளோ குறைக்கிறீங்கன்னா ஒரு 600 to 700 அந்த சைஸில் வச்சுக்கிங்க. ஏதாச்சும் ஒரு சைஸில் வச்சுக்கிட்டு இந்தமாரி சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுங்கள். பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, எடுத்து ஆட் பண்ணிட்டு அதை போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தோடனே எல்லாம் பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிளாக் ஸ்க்ரீன் கீழே அந்த பிளாக் ஸ்க்ரீனில் லாஸ்ட் எட்ஜ் வந்துட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் கீழே அந்த பொண்ணோட இமேஜை தொட்டிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம், அதை டச் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆகிடும். அதேமாரி எல்லா இமேஜும் பண்ணுங்கள். எல்லா இமேஜும் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆகிடும். இப்போ அந்த பொண்ணு கீழே அந்த பிளாக் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்துடுறீங்களா? இப்போ நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மட்டும் மேலே தூக்குங்க. இந்தமாரி தூக்கிங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற மாரி நல்லா தெரியும், அதுக்காக இப்படி தூக்கிக்கிறோம். இப்போ என்னென்னா அந்த பிளாக் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாலும் ப்ளூ ஸ்க்ரீனு அதை எடுத்துங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பொண்ணையும் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஐக்கானை தொட்டிங்கன்னா அது ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணி ப்ளூ கலர் ஸ்க்ரீனை தொட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இது அந்த 3Dயில் போய்ட்டு ஃப்ளிப் லேயர் தொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் கீ, அடுத்து லாஸ்ட்டில் ஒரு கீ. ஃபஸ்ட்டு கீயில் வந்து ஒரு 10.2 வச்சிங்க. அடுத்து லாஸ்ட்டில் வந்து -10.2 வச்சிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து +10.2, அடுத்து வந்து லாஸ்ட்டில் வந்து -10.2 வச்சுட்டு இந்த கொஞ்சம் சென்டரில் வச்சு ரெண்டுத்துக்கு நடுவில் வச்ச மாரி வச்சிங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் கர்வு தெரியுதுங்களா? கீ ஆட் பண்ணுறோம்ல, அது கீழே பாருங்கள் கர்வு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அந்த செகண்ட் ஆப்ஷன் தொடுங்க. செகண்ட் ஆப்ஷனில் 4வது ஆப்ஷன் தொடுங்க. இதில் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அது வந்து அந்த பீட் அதிகமாக இருக்கிறது எவ்வளோ குறைக்குமோ அந்தமாரி அது ஒவ்வொரு மார்க்கு குறைக்கும் போது ஒவ்வொரு பீட் வரும். இது அதுக்கு அடுத்தது வந்து நிறைய பீட் வரத்துக்கும் இருக்குது. அந்த பீட்டை கொஞ்சம் லேஸாக கம்மி பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது, அதனால் இப்படி வச்சுக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாரி ஏதாச்சும் ஒரு ஈக்குவலாக இருக்க மாரி வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவல் வச்சுட்டு இதை காப்பி பண்ணிக்கங்க. இந்த ஃப்ளிப் லேயர் வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு அந்த செகண்டாக இருக்க இன்னொரு இந்த கீழே ஃப்ளாட்டாக இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ரெண்டும் பேஸ்ட் ஆகிடும். அடுத்தது இப்போ அந்த பொண்ணோட இமேஜை ஹைட்லேருந்து அன்ஹைட் பண்ணிவிட்டு அதுலேயும் போய்ட்டு இந்த பொண்ணுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளிப் லேயர் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் குறைச்சிங்க. போட்டோன்னே ஜூம் ஆகும், கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணோட இமேஜ் கூட மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ, அடுத்தது லாஸ்ட்டில் ஒரு கீ கொடுத்துட்றீங்களா? ஃபஸ்ட்டு கீ கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு லேசர் தள்ளுங்க. அடுத்தது ரைட் சைடு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃப்ளிப் லேயரில் போய்ட்டு இந்த கர்வு போய்ட்டு காப்பி கர்வு பண்ணுங்கள். கர்வை காப்பி பண்ணிவிட்டு இந்த பொண்ணில் போய்ட்டு அந்த மூவி ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த கர்வில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருப்பி கூட ஒரு தாட்டி சொல்கிறேன். இந்த ஃப்ளிப் லேயர் போகிறீங்க, போயிட்டு இந்த கர்வை இது பண்ணிட்டு டச் பண்ணிங்கன்னா கீழே 3 டாட் இருக்கும், அதில் வந்து கர்வை காப்பி பண்ணுங்கள். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட போனோடனே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. இப்போ 2 கீ ஆட் பண்ணோம்ல, அதுக்கு சென்டரில் கொஞ்சம் லேசாக தள்ளி வச்சு கர்வு ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3D மாரி தெரியும். அந்த பின்னாடி இருக்கிறதும் இதுவும் 3D மாரி தெரியும். இப்போ எப்படி 3D மாரி மேக்ஸிமம் தெரியும்னா, இப்போ இந்த இது ஆன் பண்ணிடுங்க. ஹைட்லேருந்து இது பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க அந்த பிளாக் ஸ்க்ரீனையும். இப்போ அந்த ப்ளூ கலரில் இருக்க ஃபில் பிளேயரை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இமேஜில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு 3D மாரி நல்ல ஒரு இமேஜ் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கோயில் பண்ணி கிளிக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இது இன்னும் தெளிவாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, ஓகே, பாய்.